ஹாய், சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் வந்து எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக வதக்குன்றதுக்காக. அதெல்லாம் நல்லா வதக்கி முடிச்சிட்டோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வதக்கி முடித்தோடனே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஒரு தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்கி முடித்தோடனே வந்து 1 kg வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. இதில் வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, தனியாத்தூள், பெப்பர், ஜீரக மசாலா, அதுக்கப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா குழம்புக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பயிறு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடித்தோடனே அதை நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை குழம்புலேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதித்து வரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.